மதுரைக்குண்ணே. மதுரை. ஆமா. கொடி குட்டியா இருக்க? ஆமா, கொடி குட்டி பால் போடுறது. ஆடு குட்டி போட்டுருக்கு. போட்டு 3 நாள் ஆச்சாம்னே. குட்டி போட்டு 3 நாள் ஆச்சு. இது எதுக்காக போகுது? என்ன பர்பஸ்? வளர்ப்பு எதுக்காக? வளர்க்க சண்டை குட்டிக்கு. மந்தை குட்டி. ஆமா, கிடா குட்டி. கிடா குட்டி முட்டுக்குதே. முட்டுக்கு நல்லா இருக்குமா? நல்ல குட்டி, கலரான குட்டி. எப்படி பாத்தீங்க? முட்டுக்கு நல்லா இருக்குன்னு எதோ சொல்றீங்க? கலருக்காண்டி எடுத்து போறேனே. 800 ரூபா. உண்மையிலேயா? வெறும் 800 ரூபாதே. வெறும் 800 ரூபாய்க்கு கேட்டு பாரு. அட 800 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்களா? 2000 ரூபாய் சொல்லுவாங்களா? இந்த ஆட்டுக்கார் பக்கத்துல இருக்காரு. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவள 1500 சொன்னாங்க. காரணம் என்ன? விலை குறைச்சு கொடுத்த மாதிரி என்ன காரணம்? நீங்க கூட்டம் குறவா? தெரிஞ்சாலும் அப்ப பழக்கத்துல கொடுத்தாரு. பால் எவ்வளவு நாள் போட வேண்டி இருக்கும்? 1 மாசம் போடணும். எந்த ஊர் உங்களுக்கு கரெக்டா? மதுரை அவனே வரும். பால் குடிக்காது ஏதோ செக் பண்ணுவாங்களா வாயில? அப்படியே சப்புதான்னு சொல்லி அதை வச்சா நான் குடிக்கணும்னா சப்புதா? தப்பு. நல்ல சப்புதுன்னா ஆட்டுல பால் குடிக்க விட்டு காட்டினாங்க. இப்போ வெள்ளாட்டுல பால் குடிக்க விட்டு நீங்க தானா? ஆமா, நான் தான் குடிக்க விட்டு. இது எப்ப கொண்டு போவீங்க? என்ன காலையில தான் கொண்டு போகணுமா? இல்ல, இந்த பஸ்ல ஏறிடணும். வண்டி இருக்கு. உங்க டீம் ஏதாவது உண்டா? டீம் இல்ல, நான் கறிக்கடை வச்சிருக்கேன். வீட்டுல 20 விட்டு கிடக்குறேன். எல்லாம் முட்டுக்கு தானா? முட்டுக்குதேன். வியாபாரத்துக்கு. யாரும் கேட்டாலும் கொடுப்பீங்க? அப்போ கொடுத்துரும். இது எவ்வளவு நாள் வளர்த்து கொடுப்பீங்க? ஒரு 6 மாசம் வளர்த்து கொடுத்துறேனே. 6 மாசம் கழிச்சு எவ்வளவு ரேட்டுக்கு போகணும்? ஒரு 7 ரூபா 8 ரூபா தரத்துல கொடுத்துறேனே. 8 ரூபா கிடைக்கும். 800 ரூபாய் எங்க 10 மடங்கு லாபம். ஆமா, 10 மடங்கு லாபம். ஆமா, 1 லிட்டர் பால் வாங்கினா காலையில நேர்ந்து போடணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் குடிக்குமா? இப்போ 1/2 லிட்டர் குடிக்கும். தரங்க. லக்கில கிடைச்சிருக்கு. லக்கில நல்ல கிடா குட்டி, கலரான குட்டி. சேலத்துல இருந்து வரேங்க. சேலம். எதுல வந்தீங்க? நாங்க கார்ல வந்திருக்கோம். எத்தனை குட்டி பிடிக்கலாம்னு வந்தீங்க? அதாவது கெடால ஒரு 4, குட்டியில ஒரு 4 பிடிக்கலாம்னு வந்தோம். எத்தனை வாங்கிருக்கீங்க? கெடால 3 வந்து வாங்கிட்டோம். 3 வாங்கிட்டீங்க. இது ஒண்ணு, மீதி 2? மீதி 2 அங்கேயே பட்டியிலே வச்சிருக்கோம். இருக்குது. போகும்போது பிடிச்சிட்டு போவோம். குட்டிவா எட்டயபுரத்து வந்திருக்கீங்களா? அவ்வளவு தூரத்துல இருந்து? எட்டயபுரம் பொட்டு குட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா. சரி, ஆடு வாங்குறோமோ இல்லையோ எட்டயபுரம் வந்து பார்க்கணும், ஆட்டு சந்தையை பார்க்கணும். தூத்துக்குடியில ஃபேமஸான சந்தை இது, பார்க்கணும்னு ஒரு நோக்கத்துக்காக வந்தோம். இது வந்து 21 ரூபா சொன்னாங்க. 17,500 முடிஞ்சது. விலை எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வேலை ரீசனபிளா இருக்குது. நார்மலான விலை. நார்மலா இருக்கு. எத்தனை கிலோ கறி இருக்கும் இதுல? கறி ஒரு 22 கிலோ இருக்கும். 22 கிலோ 20 கிலோ மேலதான் இருக்கும். வயசுலாம் எப்படி? 2 பல்லு இருக்கு. குர்பானி வந்து இப்ராஹிம் நபி வந்து அவங்க பையன் இஸ்மாயில் நபி வந்து அறுக்கிறதுக்கு அல்லாவோட உத்தரவு வந்துச்சு. அவர் என்ன பண்ண, தன் மகனையும் வந்து என்ன பண்ணாங்க, குர்பானி கொடுத்துடலாம் அல்லாவோட கட்டளை அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாரு, மலையில கூட்டிட்டு போய் இஸ்மாயில் அலி நபியை வந்து அறுக்க போனாங்க. அறுக்க போன நேரத்துல வந்து அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை சோதிச்சிருக்காங்க. இவன் வந்து செய்வானவன் அப்படின்னு சொல்லி சோதிச்சுக்கிறாங்க. கரெக்டா கத்தி வைக்கிற நேரத்துல என்ன பண்ண, அல்லாஹ் கத்தியை வந்து அறுக்க விடாம ஆணையிட்டுட்டான். கத்தி என்னாச்சுங்க, அறுக்கல. அந்த நேரத்துல என்னாச்சு, ஒரு ஆடு வந்து அந்த பக்கத்துல வந்தது. அல்லாவோட உத்தரவு என்னன்னாக்கா, அந்த ஆடு அறுத்துருங்க அப்படி சொன்னா. இப்போ என்னன்னாக்கா, நம்ம வருஷம் பக்ரீத்துக்கு தியாகத்தினாலும் சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த குர்பானி கொடுப்போம். நம்ம நன்மை இருக்குன்னாக்கா என்னன்னாக்கா, இப்போ நம்ம எனக்கு சொத்து மதிப்பு இருக்குது, வீடு சொத்து இருக்குது, நகை இருக்கு அப்படின்னாக்கா என் மேல கடமை குர்பானி கொடுத்து தான் ஆகணும். இப்போ என் கடன் இருக்கு, என் சொத்து எதுவும் இல்லை அப்படின்னாக்கா குர்பானி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சொத்து இருந்ததுனாக்கா குர்பானி கொடுத்தாக்கா டேக்ஸ், அல்லாஹ்க்கு நான் கொடுக்குற டேக்ஸ். அப்போ என்ன ஆனாக்கா, நான் குர்பானி கொடுத்துட்டேன் அப்படி சொன்னாக்கா என்னுடைய சொத்து மதிப்பு, என்னுடைய ஜுவல்லரி மதிப்பு எல்லாமே என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அது மாதிரி எங்க நம்பிக்கை இருக்கு. என் பேர் நூர் முகமது. இந்த ஊருக்கு என்ன வாங்கிட்டு போறீங்க? நாங்க செக்கானூர் பக்கம் சிக்கம்பேட்டுனே. எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். எதுல வந்தீங்க? நாங்க பைக்ல தான் வந்திருக்கோம். அப்படியா? எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு அங்க எங்கயும்? 110 கிலோமீட்டர். குட்டி வாங்கி வளர்க்கணும், சின்ன பையன் வாங்கி வளர்க்கறதுக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டு போறோம். பந்தயத்துக்கா? முட்டுக்கடாக்கா? ஆமா, முட்டுக்கடாய்க்கு. முட்டுக்கடாக்குன்னா எத்தனை வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கியிருக்கோம். 7 ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி. ஆமா, நாங்க 6,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 2 மாதம் குட்டி வரும். ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டே போறோம். நெச்சு கணை, கால் கணை, கொம்பு எல்லாம் பார்த்துட்டே போறோம். எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எட்டயபுரம் சந்தை எப்படி இருக்கு? புதுசா வரீங்களா முன்னாடி வந்திருக்கீங்களா? புதுசாத்தான் வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. குட்டிகள் எப்படி வரத்து எப்படி நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. மொத்தமா தான் ஆரம்பிட்டாங்க. சின்ன பையன் வளர்க்கறதுக்கு தரமாட்டேங்கிறாங்க. தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து வரோம். தென்காசி வடகரை. ஆமா, இதெல்லாம் நமக்குள்ளதான். எதுக்காக வாங்கிருக்கேன்னாச்சி? இது பூரா இப்ப பக்ரீத்துக்காக வாங்கியிருக்கு. பக்ரீத் ஸ்பெஷல். ஆமா, பக்ரீத் ஸ்பெஷல். ஓகே, எத்தனை குட்டி வாங்கிருக்கியா? இப்போ ஒரு 15 எண்ணம் வாங்கியிருக்கு. அடுத்து ஒரு 15 வருது. 15 பிடிக்குமா இதுல? அந்த வண்டியில பிடிக்கும். 30 எண்ணம் பிடிக்கும். 30 எண்ணம் பிடிக்கும். தாராளமா பிடிக்கும். எத்தனை வண்டியில வந்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 4 வண்டி வந்திருக்கு. நான் 12 ஒரு வண்டிக்கு 30, நான் 12 ஆச்சு. 120 குட்டினா 120 குட்டி போகுது. மக்கள் வந்திருக்காங்களா, வியாபாரிகள் தான் வந்திருக்காங்க? வியாபாரிகள் தான், மக்கள் வரல. மக்கள் வர ஆரம்பிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நெருங்கும் பட்சத்துல வருவாங்க. நெருங்கும் போது வருவாங்க. கடாய்கள் பல்லு போட்டதா எப்படி என்னாச்சு? எல்லாம் 2 பல்லு 4 பல்லு அப்படி உள்ள இளங்கடாய் தான். கடாய் ஒன்றும் அவ்வளவு விளைஞ்சது இல்லை. நல்ல கடாய். பக்ரீத் வியாபாரங்கள் எப்படி இருக்கு? விலை எப்படி சொல்லுதாங்க? சூடா தான் சொல்றாங்க.
ரேட்டுகள்லாம் ஏற்க மாட்டா தான் இருக்கு. கிலோ 1000 ரூபா 1200 ரூபா ரேட்டுகள் சொல்றாங்க. வடகரையிலன்னா என்ன ரகங்கள் அண்ணாச்சி ரொம்ப விரும்புவாங்க? மயிலம்பாடி விரும்புவாங்களா, பொட்டுக்கிடா விரும்புவாங்களா? மயிலம்பாடி பண்ணாங்க, வெள்ளாடு, அடுத்து வந்து செம்பிலி கடாய், வெள்ளாடு விரும்புவாங்கண்ணா. வெள்ளாடு நிறைய விரும்புவாங்க. வெள்ளாடு தான் மெயின். வெள்ளாடுனா உடை அடிக்காது. ஆமா, எதை அடிச்சதை வாங்க மாட்டாங்க. குர்பானிக்கு அது வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க கூடாதுண்ணா. எப்படி அண்ணாச்சி விலை எப்படி ரேட்டு? 24 25 வரைக்கும் இருக்கு. கறி பைப்புல எப்படி இருக்கும்? கறி மதிப்பு 15 கிலோ 15 18 20 அந்த பாருங்களா 25 அவ்வளவு குழந்தை. ஆமா ஆமா. வெள்ளாட்டுல இருந்தீங்களா? ஆமா, வெளிநாட்டுல சவுதில. 2 பேருமா? 2 வரும். நானும் சவுதில தான் இருந்தேன். 25 வருஷம் இருந்தேன் மதினாவுல. வெள்ளாட்டுல என்ன ஒர்க் அண்ணாச்சி வேலை? இந்த சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். சிலிண்டர் தான். இப்போ வயசு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு வயசு 58 ஆச்சு. இனி ரிட்டர்ன் போகணுமா அடுத்தது? இல்ல போகல, முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், ஊர்ல தான். இங்க வந்து என்ன இது பண்றீங்க இப்போ? இங்க வந்து இந்த டிரைவர் விவசாயம் இருக்கு, அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு பிறகு எட்டயபுரம் சந்தைக்கு வாரீங்க நீங்க? இப்போதைக்கு கொரோனாவுக்கு பிறகு இப்பதான் வந்திருக்கேன். 4 வருஷத்துக்கு பிறகு நீங்க தான் வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் மருத மாவட்டம் கலந்திரி, மதுரை. ஆமா. ஓகே, எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 25 குட்டி வாங்கியிருக்கேன். மற்றெல்லாம் எங்க? வண்டியில ஏத்தியாச்சு. 7000 சொன்னாங்க, நாங்க 6200 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக போகுது? என்ன பர்பஸ்? வளர்த்த அடுத்த நோமுக்கு, அடுத்த பக்ரீத்துக்கு. அடுத்த வருஷம் பக்ரீத்துக்குடாக்கா எவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? பர்ச்சேஸ் மொத்தம் 80,000 வந்துருச்சு. ஸ்பெஷல் அந்த குட்டியோட ஸ்பெஷல் என்ன கலர் தான், கலரு பொட்டுக்கிடா பண்டை நல்லா இருக்கா. பந்தயத்து முட்டுக்கிடா. முட்டுக்கடா எத்தனை கிடா இருக்காங்க? முட்டுக்கிடா 7 கிடா வச்சிருக்காப்ல. 7 அப்படியா? பந்தய கிடா தான். நம்மகிட்ட ஒரு 4 நிக்குது வீட்டுல. எட்டயபுரம் குட்டிகள் எப்படி இருக்கு? முட்டுக்கு எப்படி இருக்கு? முட்டுக்கு நல்லா கொஞ்சம் மனசு அடிக்க, கொஞ்சம் மனசு அடிக்க. நல்லா இருக்குமா? திருப்தியா இருக்குமா? அது நல்லா திருப்தியா இருக்கேன். மண்டை எல்லாம் பெருமண்டையா இருக்கணும். மண்டை பெருசா இருக்கணுமா? கலர் ராக்குட்டி இந்த மாதிரி குட்டியா ராக்குட்டி தான் நல்லா இருக்குமா? ஆமா. எவ்வளவு நாள் கழிச்சு பந்தயத்துக்கு ரெடி ஆகண்டாச்சு? ஒரு வருஷம் ஆகும். அதுக்கு மேற்கொண்டு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பான். 1.5 வருஷம் ஆயிரும். ஆமா, 1.5 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் இருந்துச்சுனாக்க அப்புறம் சர்வீஸ்ல அடிச்சிருவான். பந்தயத்துக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? லாபம் ஒரு மாதிரி எனக்கு கெத்துதான். அப்படியா? பேர் கேண்டி வளர்க்கறதா அதுக்குதான். ஆமா. 1.5 வருஷம் வளர்க்கும் போதுல பெரிய அமௌண்ட்ல செலவாகும். சம்பாதிக்கலாம். அதுக்குதான் முக்கியம். நின்று அடிச்சுன்னா பிரைஸ் 1 லட்சம் 2 லட்சம் அப்படியே உண்டுங்களா? அப்படியே 2 பந்தயம் அடிச்சிருக்காப்ல 80,000 ரூபாய். பால் கொடுக்கணுமா? பால் நேத்து எங்கிட்ட அகத்திக்கிற எல்லா தீவனம் எல்லாமே அம்மாட்டே இருக்கு. சோளத்துல இருந்து மக்காச்சோளம், கம்பு, சோளம் எல்லாமே திணிப்படுத்த எல்லாமே எங்க சொந்த தோட்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதனால செலவு கொஞ்சம் குறைவு. ஆமா. ஆனா உங்களுக்கு எந்த ஊரு? சொந்த ஊரு? சொந்த ஊர் வந்து சாத்தூர். சாத்தூர். எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க? ஒண்ணுதான் கொண்டாந்தேன். இந்த ஒண்ணுதானா? எவ்வளவு சொல்லுதீங்க? சொல்லுதவல 23 ரூபா சொல்லுதான். 23 23 கேட்காங்க. 20 22 கேட்க. சரியான விலை தான் சொல்லிருக்கீங்க. ஆமா. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கு எனக்கு? கறி மதிப்பு, கறினா காரியில் அந்த மதிப்புலாம் தெரியாது. இது எதுக்கு? ஆட்டுக்கு ஆகுமா? அப்போ ஆட்டு கொண்டு போலார 1.5 வருஷம். 1 வருஷம் தரும். பல் போடல. நீ பல் போடலையா? பல் போடாம எப்படி இருக்கா? மட்டன் தான் ஒரு 25 கிலோ தாண்டும் பல்கா. வாங்கணும், வளர்த்தோம், விற்க வந்துடும். விலை வந்தா கொடுத்துட்டு போறோம். விவசாயி தானே நீங்க? சொந்த கிடா தான். வீட்டுல ஓட்டு வளர்த்தோம். ஓ, கை வளர்ப்பு. அப்ப என்ன காரணம் விற்கீங்க? இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாமா? பாய் வருது இல்ல. 1 மாசம் கழிச்சு பக்ரீத்துக்கு எடுத்தா நல்ல விலை போமே. கடைசியில 22 கொடுத்துருவோம். இது தென்காசி மாவட்டம் வாவனவரம். வாவனூர். ஓகே, எதுக்காக போகுது இது? இது பக்ரீத் வியாபாரத்துக்கு. பக்ரீத் வியாபாரமா? எப்படி பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கா? இல்ல வியாபாரம் தான். வியாபாரம் தான். 10 30 வட்டி எப்பவும் தொழில் நடக்கும். எந்த ஊரு கரெக்டா? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் வாவாநகர், அச்சம்பூருக்கு அடுத்து. முடிஞ்சு இது 20 ரூபா சொன்னாங்க, 17 ரூபா முடிஞ்சு. கறி எத்தனை கிலோ இருக்கும் அண்ணாச்சி? கறி 20 கிலோ இருக்கும். வயசுல எப்படி? பல்லு தான். பல்லு போடல. பல்லு போடல. ஆமா. பல்லு போடலாம். பக்ரீத்துக்கு எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமா, அந்த ஸ்டேஜ் இருந்தா போதும். பல்லு போட ஸ்டேஜ். ஓ, அந்த ஸ்டேஜ் தானா? ஆமா. குட்டி நல்லா தோரணையா இருக்குண்ணா. நல்ல தோரணை, நல்ல குட்டி. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? ஒரு 5 குட்டி வாங்கியிருக்கேன். எல்லாம் இதே மாதிரி தானா? இதே மாதிரி தான் எல்லாமே. எல்லாமே 20 மேல உள்ளதா. இது தனியா வச்சிருந்தாங்க. இன்னும் வேற தனியா வச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய குட்டி நிக்கி பார்த்தோம். ஒண்ணு விலை அமையல. விலை எப்படி? சரிதானே இது? என்னது இது பிரிச்சிருப்பாங்க, அதனால ஜம்ப் பண்ணுதா? ஆமா. பக்ரீத்துக்கு இன்னும் 1 மாசம் கிடையாது. கரெக்டா 1 மாசம் கிடைக்கு. 15 பக்ரீத் வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிட்டா? ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2000 ரூபா சொன்னாங்க. 1500 வாங்கியிருக்கேன். 1500. எந்த ஊர் வாங்கிட்டு போறியா? புலிக்குறிச்சி. புலிக்குறிச்சா? ஆமா. எல்லாம் உங்க டீம் தானா? ஆமா, நம்ம டீம் தான். இது எதுக்குமா? முட்டுக்கா? முட்டுக்கிட்டே வளர்ப்புக்கு. வளர்ப்புக்கு. ஆமா. வளர்த்து முட்டுக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். பால்கள் கொடுக்கணுமா? பால் கொடுக்கணும். ஒரு 2 மாசம் கொடுத்தோம்னா குட்டி மீறிக்கிறோம். நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க குட்டி எல்லாம்? நாங்க ஒரு 30 கொண்டு வந்தோம்.
வித்துட்டு ஓரளவுக்கு வித்தாச்சு. வளர்த்தா கடை ஜம்முன்னு இருக்கும். முட்டுக்கு ஜம்முன் இருக்கா? முட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும்னே. வளர்த்தா 40,000 அந்த கடை. வித்தா ஆமா 40,000 வளருமா? வளரும். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? கரிசல்பட்டிக்கு போதியா? எந்த மாவட்டம்? கரிசல்பட்டி. விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் கரிசல்பட்டி. ஓகே, எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? இது 17,000 சொன்னாங்க, 13,000 வாங்கியிருக்கு. 6,500 ஒரு குட்டி. இது என்ன பர்பஸ்க்காக போகுது? கோயிலுக்கு போகுது. துளுக்குட்டி. கோயிலுக்கு எட்டயபுரம் குட்டி கொடுக்கலாமா? ஆமா இதான் கொடுக்கணும். அப்படி ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும் போடணும் இல்லையா? 8 வரும், 1 7 வரும். கொஞ்சம் பொடி குட்டியா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, கொஞ்சம் பெருசா இதுதான் வேணும். துளுக்குட்டி நைட் சாம கடைக்கு வெட்டுவோம். ஓ, அதுக்கு இப்படிதான் இருக்கணும். ஆமா. மீடியம் சைஸ் தான் வேணும், ரொம்ப பெருசு கிடையாது. செவ்வாய்க்கிழமை காளியம்மா கோயில். எந்த ஊரு? கரிசல்பட்டி. விருதுநகர் கரிசல்பட்டி. உங்க மதிப்பு அப்ப எவ்வளவு காணும்? இது 12 ரூபாய்க்கு வாங்குறது 1000 ரூபாய் கூட தான். அவங்க அருப்புட்ட பக்கம். அருப்புக்கோட்டை பக்கம். எத்தனை ஊட்டி வாங்கிருக்கீங்க? 3 ஊட்டி. இது 1, இது 2. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கு. வளப்புக்கு. 7,500 சொன்னாங்க, நாங்க 6,500 வாங்க. ஒரு குட்டி 6,500 ரூபா இன்னைக்குள்ள விலை. இது நல்ல பெருசா இருக்கு, மற்ற 2 கொஞ்சம் பெருசா இல்லையா? இல்ல, இது 2 ஒரு சைஸ், அது மட்டும் ஒரு சைஸ். பொடிசுனா இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? இல்ல, இது வீட்டுல இன்னி வரைக்கும் ஐடியா கிடையாது. இப்ப முதல்ல வாங்கிக்கிறேன். வேற என்ன தொழில் பாக்கீங்க? நான் வெளிநாட்டுல சிங்கப்பூர். சிங்கப்பூர். வெளிநாட்டுல இருந்து ஆடு வளர்ப்புல இறங்கிட்டீங்க. வளர்த்து பார்ப்போம் முடியுதா? வருங்காலத்துல அதான் செய்யணும்னு ஆசையா? எவ்வளவு நாள் லீவ்ல வந்தீங்க? 1.5 மாசம் லீவ். 1.5 மாசம் லீவு. எப்படி இருக்கு எட்டயபுரம் சந்தை? எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லலாம். இது வரைக்கும் வந்ததுல இதே முதல் வட்டம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க வளர்க்க இடம் இருக்கா? எல்லாம் நமக்கு தோட்டம் இருக்கு. தோட்டம் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்ல. சரி, வேற ஏதாவது? நன்றி. ஏன்னா 4 தான் வாங்கியிருக்கேன். 4 குட்டி தான் போதும்ட்டாரு அண்ணாச்சி. ரொம்ப கிராக்கின்ட்டு 4 குட்டி போதும்ட்டாரு. பொருத்தமா தான் வாங்கி கொடுத்துருக்கேன். எதுக்காக போகுது இது? வளப்புக்கு. எந்த ஊருக்கு? செம்மப்புதூர். நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். அப்படியா? சேம்பூர் பெருப்பீங்கல்ல நீங்க? ஆமா ஆமா. அங்கதான் போகுது. மொத்தத்துல 7 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி 7,000. ஆமா, 13 ரூபா முடிஞ்சிருக்கு ஜோடி. 6,500 ஒரு குட்டி. ஒட்டுக்கு நல்ல கொம்பு வந்திருக்க. பூரா கொம்பு குட்டி, நல்ல பெரிய குட்டி. 5 மாசம் குட்டில பொருத்தமா தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, இது கூட கூட இல்ல, பொருத்தமான விலை தான். சரியான விலை தானே? ஆமா. எப்படி இருக்கு நீங்க வரத்து? எப்படி இருக்கு? பருத்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கு, இருந்தாலும் விலை கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்ப்பாங்க? என்ன பிளான்ல போகுது இது? இது எல்லாம் அண்ணாச்சி ஒரு 3 மாசம் தான் வளர்ப்பாரு, அப்புறம் வித்துருவாரு. யாருக்கு போகுது இப்போ? அப்படி அவங்களுக்கு தரா? அண்ணாச்சி நல்லா எடுத்து. சரி, எத்தனை குட்டி சேர்த்திருக்காங்க அண்ணாச்சி? எத்தனை கிடக்கு? அது வெள்ளாட்டு குட்டி ஒரு 10 கிடக்கு. இது போக 4 குட்டி செம்பரி குட்டி இந்த வட்டம் தான் புதுசா பிடிச்சிருக்காரு. ஆமா, எப்படி இருக்கலாம் டெஸ்ட் பண்ணிக்கணும். இது தம்பி 10-20 குட்டி செம்பரி குட்டி வளர்க்காப்புல. அது தம்பி அத பார்த்து இந்த வட்டம் தான் முத வாங்கிருக்காரு. வெள்ளாட்டு குட்டி தான் 10 குட்டி 20 குட்டி வளர்த்து. செம்பரி குட்டி வளர்ச்சி ஸ்பீட் இருக்குங்களா? டக்கு டக்குன்னு வளர்ந்துருங்களா? செம்பரி குட்டி வளர்ச்சி நல்லா உண்டாயிரும். தெரியாம தான் இவரு இப்பதான் முதல்ல பிடிச்சிருக்காரு. இல்லாட்டும் அது வாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்க வியாபாரியா விவசாயியா? நம்ம வியாபாரி தான். வியாபாரி தான். எந்த ஊர் அண்ணாச்சி உங்களுக்கு? நமக்கு சொரைக்காப்பட்டி. தம்பி, எதுக்காக போகுது இது செம்மறி? கோயில் குத்திருக்கோம். கோயில் குத்திருக்கீங்களா? கோயில் கொடைக்கு எதுக்கும் போதும்? கோயில் கொடைக்கு வெட்டுக்கா 11 ரூபா சொன்னா 10 காலுக்கு முடிஞ்சிருக்கு. 10 கால். எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது ஒரு 12 கிலோ முன்னே வாங்கினவங்களுக்கு லாபம் தானா? ஆகலாம். எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க செம்மறி இன்னைக்கு? இந்த ஒண்ணு தான் வேணும். வித்துட்டா? வித்தாச்சு. இப்படி லாபம் கிடைச்சா ஏதாவது? 10 ரூபாயோட 10 200 கிடைச்சா? கோயில்பட்டி பக்கத்துல சிவலிந்தூரத்துக்கு வாங்கிட்டு போறோம். செம்மறி வந்து நமக்கு வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிடுறோம். அண்ணாச்சி எந்த ஊருக்கு போகுது? தம்பி வாங்கிடுற பக்ரீத்துக்கா? வியாபாரத்துக்கு போதும். சரியான கடானா? ஆமா, வீட்டுக்கு வந்து நமக்கு மகாலட்சுமி இந்த மாதிரி செம்மறி வளர்த்தோம்னா ஒரு செம்மறி ஆடு இருந்தாலும் போது அது வீட்டுல ஒரு மகாலட்சுமி இந்த மாதிரி தான் அது. அப்ப செம்மறி எப்பவுமே உங்கள்கிட்ட கிடக்குமா? ஆமா, கிடக்கு. எத்தனை குட்டி செம்மறி கிடக்கு இப்போ? இப்ப வீட்டுல ஒரு குட்டி கிடக்கு, அது போக இந்த ஒரு குட்டி வாங்கிட்டு போறேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 8ஆவது தான் படிச்சிருக்கேன். என்ன வேலை பாக்கீங்க? நான் வந்து ஆடு மாடு வளர்ப்பு தான் எல்லாமே. ஆடு மாடு வளர்ப்புல சம்பளம் கிடைக்குதா? வருமானம் வருதா? ஏன்னா இப்ப இது மட்டும் இல்லாத நான் வெளியே வேலை பாக்குறேன். ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு. வேற என்ன வேலை பாக்குறீங்க? வீட்டுல நானு விவசாயம் தான் பார்க்கேன், காட்டு வேலை பார்க்கேன். ஓகே, கூப்பிட்டு வேலைக்கு போவீங்க? ஆமா, கூப்பிட்டு வேலைக்கும் போவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். அதெல்லாம் நிறைய வளர்த்தாதான் சம்பாதிக்க முடியும். 1-2 வளர்த்தால சம்பாதிக்க முடியாது. ஆனா ஒரு ஆசை, குட்டி வளர்த்தானே சம்பாதிக்கலாம். 10 குட்டி வளர்த்தால ஒரு 50 குட்டிக்கு மேல வளர்த்தா தான் சம்பாதிக்கலாம். ஆமா. இதை எப்போ விற்பீங்க சேல்ஸ்? இது வந்து அதான் பெருசாவே வரணும். எப்படி ஒரு 2-3 வருஷம் ஆயிரும். 3 வருஷமா? 3 வருஷத்துக்கு வளர்ப்பேன். இவ்வளவு பெரிய கடை வந்துட்டு வளர்ப்பேன். பக்ரீத் எதுவும் அப்படி சீசன் பார்த்து விற்பீங்களா? அப்பெல்லாம் வைக்க மாட்டேன். அது இவ்வளவு பெருசா வளர்த்துட்டு நம்மளால தாமரிக்க முடியலன்னா தான் அது
வீட்டுல ஆளுங்கெல்லாம் தாமரிக்க முடியல அப்படின்னா தான் அதை அடுத்து இது பண்ணுவாங்க, கொடுத்துருவீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அது வீட்டுல தான் இதுக்கு முன்னாடி எப்படி வளர்த்து வித்திருக்கீங்களா? ஆமா, எவ்வளவு வரைக்கும் வித்திருக்கீங்க? 2 குட்டி வித்துருக்கு. எவ்வளவு வரைக்கும் மேக்ஸிமம் வித்திருக்கீங்க ஒரு கிடா? ஒரு குட்டி ஒண்ணு 17,000 வித்துருக்கு. சரி. நம்ம சந்தைக்கு வந்து வைக்கிறது இல்ல, அவங்களே வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. இது 4,000 சொன்னாங்க, 3,000 கொடுத்து வாங்கிருக்கு. கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா குட்டி. பரவாயில்லையா? 3000 திறமைசாலியா? திறமையா தான் இருக்கியா? அவன் வளர்க்கறது தானே சொல்லித்தானே வாங்கியிருக்கோம். சம்சாரிட்ட சொல்லித்தானே வாங்கியிருக்கோம். சம்சாரிட்ட வாங்கினியா? நம்ம வியாபாரி இல்லாம நம்ம வீட்டு வளர்ப்புக்காக வேண்டி பிரியப்பட்டு வளர்க்க போறேன்னு சொன்னதுனால கொடுத்தாங்க.